ஹலோ ஆல், இது என் கிளினிக் வந்த டயபெட்டிக் பேஷண்ட். இவரோட கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலில் கட்ஸ் இருக்குது, ப்ளீட் ஆகுது, ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் டயபெட்டிக் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸ் ஃபுட் கேர். ஸோ டயபெட்டிஸ் ஃபுட் கேர்னா என்ன, இது எதுக்கு அவசியம் அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. டயபெட்டிக் ஃபுட் கேர் இதை கரெக்டாக பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, சுகர்னால வர அல்சர்ஸை நம்ம தடுக்க முடியும். அல்சரை தடுக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஆம்பிடேஷன்ஸை தடுக்கிறோம். ஆம்பிடேஷன்னா கால் துண்டித்தல். ஸோ சுகர் கரெக்டாக மெயின்டைன் ஆகி நல்ல ஃபுட் கேர் பண்ணால் நம்ம ஆம்பிடேஷன்ஸை பெரும்பாலும் கம்மி பண்ணலாம். ஸோ டயபெட்டிஸில் அல்சர்ஸ் எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கால் நரம்பு டேமேஜ் ஆகி காலில் உணர்ச்சி இல்லாமல் சின்ன சின்ன கட்ஸோ கிராக்ஸோ ஏதாச்சும் வந்து ஃபுல்லாகவே ஹீல் ஆகாமல் அதுதான் அல்சராக மாறுது. ஸோ இதுக்கு பேசிக் ரீசன் பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் 3 ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட் இஸ் டயபெட்டிக் நியூரோபதி. சுகர் ரொம்ப வருஷமாக இருந்து அன்கண்ட்ரோல்டாக இருந்து இல்லை ட்ரீட்மெண்ட் இர்ரெகுலராக எடுத்தீங்கன்னா சுகர்னால நரம்புகள் டேமேஜ் ஆகும். ஒரு கெமிக்கல் போய் அந்த நரம்புகளை டெபாசிட் ஆகி காலுக்கு சென்சேஷன் இல்லாமல் போயிடும். செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, ரத்த குழாய் அடைப்பு. காலில் இருக்கிற சின்ன சின்ன ரத்த குழாயிலெல்லாம் சின்ன சின்ன பிளாக்ஸ் வந்து அங்கே இருக்கிற ஸ்கின்கெல்லாம் கரெக்டான பிளட் சர்க்குலேஷன் போகாமல் இருக்கும். ஸோ இதுவுமே அல்சர் டெவலப் ஆகிறதுக்கான ஒரு செகண்ட் ரீசன். தேர்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் ப்ராப்ளம்ஸ். காலுக்கு இந்த செதைக்கு ஸ்கின்னுக்கு பிளட் சப்ளை சரியாக இல்லாமல் இருக்கிற மாதிரி தான் போனுக்கும் பிளட் சப்ளை கம்மியாக இருக்கும். அண்ட் மசில் வீக்னஸ்னால ஸ்கின்க்கு சப்ளை கரெக்டாக இல்லாததுனால போன் டிஃபார்மிட்டிஸும் டெவலப் ஆகும். அதனாலேயே கூட நம்மளுக்கு பாயிண்டட் எண்ட்ஸ் வரும் காலில். அந்த பாயிண்டட் எண்ட்ஸ் கிட்ட தான் அல்சர்ஸ் ஈஸியாக டெவலப் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் டயபெட்டிக் பேஷண்ட்டில் அல்சர் வர்றதுக்கான மெயின் ரீசன்ஸ். ஸோ சிம்டம்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலில் ஃபஸ்ட்டு அப்நார்மல் சென்சேஷன்ஸ் வரும். ஊசி குத்துற மாதிரி, கூசுற மாதிரி, இல்லைனா கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி, முள்ளு குத்துற மாதிரி, இந்த மாதிரி சென்சேஷன்ஸ் வரும். சில பேஷண்ட்ஸ்க்கு ஃபுல்லாகவே நம்னஸாக இருக்கும், ஃபுல்லாகவே மறுத்துக்கிற மாதிரி இருக்கும் காலெல்லாம். ஸோ இது ப்ராக்ரஸ் ஆக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்ஸ்க்கு ஷூஸ் எல்லாம் இல்லைனா செப்பல் எல்லாம் கரெக்டாக பிடிக்க முடியாது. அவங்களுக்கு தெரியாமலேயே செப்பல் எல்லாம் அவங்க காலை விட்டு வெளியே போயிடலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுன்னா, சின்ன சின்ன கட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு காலில் ஏற்பட்டிருக்கும். பேஷண்ட்ஸ்க்கு அதெல்லாம் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கட்ஸ் அல்சர்ஸ் எல்லாம் தான் பெரிய புண்ணா டெவலப் ஆகுறது. இப்போ டயபெட்டிக் ஃபுட் கேரில் என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி காலை கிளீனாக சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கிறது. விரலுங்க நடுவில் கூட நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கிட்டு ட்ரையாக துடைக்கிறது. நல்லா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறது. நெக்ஸ்ட்டு நெயில்ஸ் ட்ரிம் பண்ணும்போது நிறைய கார்னர்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா இன்க்ரோன் டோ நெயில் அப்படின்ற ஒரு காம்ப்ளிகேஷனை கொடுக்கும். அது என்னன்னா, நம்மளோட கால் நகமெல்லாம் செதையில பொதிஞ்சுக்கிட்டு வரும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு கார்னர்ஸை நிறைய ட்ரிம் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ப்ராப்பர் ஆர்த்தோபெடிக் சப்போர்ட் இருக்கிற ஷூஸ் வாங்கிக்கோங்க. நிறைய ஆர்ச் சப்போர்ட் இருக்கிற ஷூஸ் ஆர் ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அடிக்கடி செக்அப் பண்ணுறது அவசியம். இயர்லி செக்அப் பண்ணுறது அவசியம். என்ன செக்அப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மோனோஃபிலமெண்ட் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஒரு ஃபைபர் நம்மளோட காலில் சில குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த பாயிண்ட்ஸ் மேலே வச்சு அந்த ஃபைபர் பெண்ட் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறது. இதை பண்ணுறதுனால நம்ம ஃப்யூச்சரில் பேஷண்ட்டுக்கு டயபெட்டிக் அல்சர் வருமா, சென்சேஷனெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப உதவும். ஸோ ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வெறும் நர்வ் டேமேஜ் ஆகிருக்கலாம், இல்லை ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு பிளட் சர்க்குலேஷன் இஷ்யூஸாக இருக்கலாம். இது ரெண்டுமே இருக்கிற பேஷண்ட்ஸு ஹை ரிஸ்க் கேட்டகரியில் இருப்பாங்க. இவங்களை இன்னும் க்ளோஸாக மானிட்டர் பண்ணி அடிக்கடி தேவையான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கணும். ஸோ டயபெட்டிஸில் ஃபுட் கேர் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.